நமஸ்காரம் 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 நேர்களே. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய நம்ம ஜெமாலஜி சம்பந்தமா பேசிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியோட லோகோ எப்படி இருக்கலாம், அந்த கம்பெனியோட போர்டு எப்படி இருக்கலாம், ஒருவருக்கு திருமணம் நடக்கப்பட்டால் எந்த நேரத்தில் திருமணம் செய்யப்பட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் பேசியிருக்கோம். ஒருவருடைய பெயரை எடுத்துக்கொண்டால் அந்த பெயரில் இனிஷியல் இல்லாமல் 8வது எழுத்தானது AIJQY என்று வந்தால் இவர்களுக்கு அதிகமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுகிறது. சோ இப்படி குழப்பம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாக குழப்பம் ஏற்படும். பெண்களுக்கு பெயரில் இந்த மாதிரி 8வது இடத்தில் AIJQ என்ற எழுத்து இருக்கப்பட்டால் ஆண்கள் மூலமாக பெண்களுக்கு தொந்தரவு வரும். இப்படி மாறலாம் தொந்தரவு வரும். ஏதோ ஒண்ணு செட் ஆகாம ஜாதகமே சரி இருந்தால் கூட நியூமராலஜி பிரகாரம் சரியில்லை என்றால் இது போன்ற தொந்தரவுகள் வரும். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இவர்கள் இந்த மாங்கல்ய கௌரி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். நாகபஞ்சமி அன்று கௌரி எனது மாங்கல்ய கௌரி விரதம் இருந்து அந்த நாகரை வழிபாடு செய்யப்பட்டால் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாகரோட உருவம் உள்ள படத்தை வெள்ளியால் செய்யப்பட்டதை வாங்கி அதை ஒரு கோவில் உண்டியலில் போடப்பட்டால் கண்டிப்பாக இது தோஷ நிவர்த்தி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தேவை ஏற்பட்டாலும் பெயரில் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டு அந்த பெயரை நம்ம எழுதி பார்த்தா போதும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பவர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. தேவை ஏற்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு சில ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சில அஸ்ட்ராலஜி சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மாதுள தோஷம் இருக்கு. மாதுள தோஷம்னா அந்த மாமன்மார் மூலமாக தோஷங்கள் ஏற்படும். அவங்க கூட சேர்ந்துதான் மாமா கூட சேர்ந்துதான் என்னன்னா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம், அல்லது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல பில்டிங் கட்டிட்டு இருப்போம், இல்ல ரியல் எஸ்டேட்ல போயிருப்போம், இல்ல கிரானைட்ல போயிருப்போம், இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட்ல இறங்கி மாமாவோட சேர்ந்து அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாமன் மூலமாக சில தோஷங்கள் ஏற்படும். அந்த தோஷங்கள் என்னன்னு கேட்டா அங்க ஜாதக ரீதியா பார்க்கும்போது சொல்லியிருப்பாரு, உங்க மாமா மூலமா ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு இருப்பாங்க. சோ